சின்ன மருமகள் அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்விக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு பாட்டி வீடு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி கேக்கெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனால் அதை பார்த்தீங்க அப்படின்னா, சேதுபதியோட சித்தியும் அத்தையும் வந்து கெடுத்து விட்டுருவாங்க. இவனால தான் நம்ம சாகுற நிலமையில இருந்தோம். இவளுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கெடுத்து விட்டுருவாங்க. கேக்கு கீழே தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி போய் சேதுபதி கிட்ட வந்து, நீங்கள் அக்காவுக்கு பர்த்டேக்கு விஷ் கூட பண்ணாமல் இருக்கீங்க. இன்னைக்குள்ளே நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு பரிசு கொடுத்தே ஆவீங்கன்னு சொல்கிறாங்க. நீ அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காத போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சேதுபதி ஒரு பெரிய விஷயத்த தமிழ்ச்செல்விக்கு மறக்க முடியாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ஆசிரமத்தில போய் பார்த்தீங்க அப்படின்னா, 3 வேளையும் குழந்தைங்களுக்கு வந்து தமிழ்ச்செல்வி பர்த்டே அன்னைக்கு சாப்பாடு குடுத்து, சேதுபதி வந்து தமிழ்ச்செல்விக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய மறக்க முடியாத கிஃப்ட்ட குடுத்துருக்காரு. அங்க ஆசிரமத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மதர் வந்து தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணி, குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இவங்க பர்த்டேக்காக எல்லாரும் சேர்ந்து வந்து வாழ்த்துறாங்க, வேண்டிக்கிறாங்க. ஸோ இந்த மாரிலாம் பண்ணவும் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி அழுதேட்டாங்க. இந்த மாரி ஒரு கிஃப்ட்ட நான் நெனச்சு கூட பார்க்கல. இப்படி வந்து இவரு பண்ணுவாருன்னு நெனச்சு கூட பார்க்கல. இத நான் லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே தமிழ்ச்செல்வி வந்து சந்தோஷப்படுறாங்க. சேதுபதி கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா, இதே மாரி தமிழ்ச்செல்விய ஏத்துக்கிட்டு ஒண்ணா வாழ தான் போறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க.